வெல்கம் டு அம்பியர்ஸ் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு நீட் அண்ட் ஜேஇயில் ப்ளஸ் ஒன்லேருந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தட் இஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க, ஆர் சிம்பிளி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த யூனிட் தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ த டாபிக் இஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபிசிக்ஸில் ஆர் இன் டே டு டு லைஃப் நாம் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டை சொன்னாலும் இட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலில் இருக்கிற ஒரு பையன் வீடு எவ்வளோ தூரம்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்லுவான். ஓகே, ஸோ இது நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். இப்போ சண்டே லீவ் விட்டாச்சு, வீட்டில் என்ன வேணும், பிரியாணி வேணும். அப்போ கடையில் போய் நம்ம என்ன பிரியாணி அரிசி வேணும்னா என்னன்னு போய் கேட்போம், 1 கிலோ பிரியாணி ரைஸ் கொடுங்கன்னு தான் கேட்போம். ஆமாவா இல்லையா? இதே இது நகை கடையில் போய் நம்ம என்ன கேட்க மாட்டோம், 1 கிலோ கோல்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். அங்கே போனால் என்ன கேட்போம், கிராமில் கேட்போம். ஓகே, ஸோ அப்போது அதே மாதிரி ஒரு ஒர்க் கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை முடிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் என்ன சொல்லுவான், 1 hour ஆகும், 30 minutes ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஆர் மாஸாக இருக்கட்டும், ஆர் டைமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன வருது, ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்டன்ஸ்ன்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இஃப் த கொஸ்டின் இஸ் அபவுட் டிஸ்டன்ஸ் then always comes with 1 kilometer, 2 kilometer like that. And then கடையில் போய் எவ்வளோ பிரியாணி அரிசி வேணும்னு கேட்டால் என்ன சொல்கிறோம், 2 kg. டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, 30 minutes. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, இதுதான் நாம் என்னன்னு சொல்கிறோம், திஸ் டிஸ்டன்ஸ், மாஸ், டைம், திஸ் இஸ் நோன் as physical quantity. This is known as physical quantity. So any physical quantity will have a value. Any physical quantity will have a value followed by unit. Okay, so அப்ப பாருங்க, a physical quantity will have a value followed by unit. So without unit, physical quantity will have no meaning. பிரியாணி கடையில் போய் 2 கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு என்னன்னு தெரியாது. பிரியாணி அரிசி 2 கொடுங்கன்னு கேட்டால் அவனுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, 2 அரிசியை கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, முடியாது. அப்போ என்னன்னு கேட்கணும், 2 கிலோன்னு கேட்கணும். நேரம் எவ்வளவு ஆகும் அப்படின்னா 30, 40ன்னு சிம்பிளா சொல்ல முடியாது. என்ன பண்ணணும், 30 minutes, 40 minutes, 2 hours. ஸோ அப்போ இந்த யூனிட் இல்லை அப்படின்னா நம்மளோட பிசிக்கல் குவான்டிட்டிக்கு மீனிங்கே இருக்காது. ஓகே, ஸோ ஆல் பிசிக்கல் குவான்டிட்டி வில் ஹாவ் வேல்யூ ஃபாலோட் பை யூனிட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த யூனிட் இது எதுல இருக்கு, கிலோமீட்டர்ல இருக்கு, இது கிலோகிராம்ல இருக்கு, இது மினிட்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்னு கிலோமீட்டர்ல சொல்லுவோம். இதே இது கொஞ்சம் ஏஜ் ஆன பீப்புள், தாத்தா பாட்டிட்டு எல்லாம் கேட்டா அவங்க எதுல சொல்லுவாங்க, மைல்ல சொல்லுவாங்க. அப்போ ஒரு மைல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் கன்வர்ஷன். ஸோ அப்போ டிஸ்டன்ஸே டிஃப்ரெண்ட் யூனிட்ல மெஷர் பண்றாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே சேம் யூனிட்டை ஃபாலோ பண்றது கிடையாது. வி ஹேவிங் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டைப்ஸ் ஆஃப் யூனிட். ஸோ வி ஹேவிங் 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் F, P and T. So F stands for foot, P stands for pound, T stands for time. And this is, sorry, this is not T, this is S. Okay, so this is S. S for time. Second unit enna, C, G, S. So அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, this is for length, this is for mass, this is for time. அப்போ இங்க C வருது. C என்னது, C is centimeter, G for gram and S for time. Okay, and then third one, MKS system. What is M? Length, that is meter, and mass in kilogram, and second is time. Okay, so this is the first one is for distance or length, second one for
mass. Third one for time. Okay, so this is the different system of unit we are following. Okay, and then ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே வேர்ல்டில் உள்ள எல்லா சயின்டிஸ்ட்டும் கூடி என்ன பண்ணுறாங்க, ஒரு காமனான ஒரு சிஸ்டமை கொண்டு வர்றாங்க. அந்த சிஸ்டம்க்கு பேர் என்னது, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். சிம்பிளாக என்னன்னு சொல்கிறோம், எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பட் நாம சயின்டிஃபிக்காக இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, எஸ்ஐ சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ now onwards in physics also we will be following SI unit. So international system of units, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், SI unit. Okay, so இந்த international system of unit or SI unitல நாம 3 sub classification வச்சிருக்கோம். classification இருக்குது. That is first one என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, first one is fundamental unit. Second one என்ன, derived unit. Okay, and third one என்ன, that we will discuss after discussing these two. So we are having third type also. So first let us discuss the fundamental one. So there are 7 fundamental units. There are 7 fundamental units. அதில் 1 என்னது, mass. மாஸ் எப்பவுமே எதில் தான் மெஷர் பண்ணணும், கிலோகிராமில் தான் மெஷர் பண்ணணும். நம்பர் 2 என்னது, length, that is distance. Distance always measured in meter. Number 3rd, time. Time always measured in second. Number 4, temperature. It is always measured in Kelvin. Number 5, current. Always measured in ampere. Number 6, luminous intensity. It is always measured in cantilla. Number 7, amount of substance. It is always measured in mole. So இதுதான் என்னது, 7 fundamental units, SI unit. We are calling these 7 as the fundamental unit. Why? Because if we know or if we have all these units, then you can derive a unit for any other physical quantity. So these 7 are a basic one. With the help of these, you can derive the unit of any other physical quantity. For example, if you are saying what is the SI unit or what is the unit of velocity, then velocity குள்ள formula என்ன, displacement by time. Displacement என்னது, it is a length. Then the unit of displacement is meter, time is second. So meter per second is the unit of velocity. If you are asking what is the SI unit for acceleration, acceleration குள்ள formula என்ன, velocity by time. What is velocity? Meter per second by second என்ன ஆகுது, meter per second square. Okay, if you are asking what is the this one for force, force கேட்டா என்னது, mass into acceleration. So mass குள்ள unit என்ன, kg, acceleration குள்ள unit என்ன, meter per second square. Okay, so this one we are equating with Newton. So for force you can use k, kg, meter per second square or Newton. Suppose you want to know what is the unit for density. Density குள்ள formula என்ன, mass per volume. Mass ஓட unit என்னது, kg, volume என்னது, meter power 3. So like this you can derive any unit. Or what is the unit of gravitational constant, g. So gravitational constant g எங்க இருந்து வரும், force is equal to g m1 m2 by r square. அப்ப இதுல g என்ன ஆகும், g is force into
r square divided by m1 m2. அப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும்? ஃபோர்ஸுக்கு என்னது? நியூட்டன். இது என்னது? மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை இது என்னது? kg ஸ்கொயர். So this is the unit of gravitational constant g. Okay, so if we know the or if we have these 7 fundamental unit, we can derive the unit for any physical quantity. Okay, so that is why we are calling these 7 as the fundamental, and all these are derived unit, because we are deriving the unit for all these physical quantity from fundamental one. So we are calling this one as the fundamental one, and these are the derived one. And the third category, we are having third category. Okay, and the third category is supplementary. What is the meaning of supplementary? Okay, so நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்க போவாங்க? ஜிம்முக்குலாம் போயிட்டு இருப்போம். ஓகே, ஸோ ஜிம்முக்கு போறவங்க பக்கத்துலயோ அல்லது ஜிம்முக்கு போறவங்க ரூம்மேட்டாவோ, நீங்க ஹாஸ்டல்ல எங்கே இருக்கிறீங்க அல்லது வெளியே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அல்லது உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஜிம்மு போறான் அப்படின்னா, அவனை வச்சுட்டு நம்ம உருப்படியா எதையுமே சாப்பிட முடியாது. பரோட்டாவில் கை வச்சோம்னா பரோட்டாவை சாப்பிடாதுன்னு சொல்லுவான், ஸ்வீட்டை கை வச்சோம்னா ஸ்வீட்டை சாப்பிடாதுன்னு சொல்லுவான், ஒயிட் ரைஸ் சாப்பிடலான்னு பார்த்தா அதையும் சாப்பிடாதுன்னு சொல்லுவான். ஓகே, ஸோ பயங்கர கண்டிஷனாக இருப்பாங்க ஃபுட் ஹேபிட்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவிச்ச முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், சிக்கனை சாப்பிடுவான், உப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். தட் இஸ் ஃபைன். ஸோ அப்போ அவன் ரெகுலராக என்ன பண்ணுறான்? டயட் எடுக்கிறான். பட் அவன் என்னதான் சாப்பிட்டாலும் அவன் இது எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? சப்ளிமெண்ட்ரியா ஒன்று எடுப்பான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு என்னதான் ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் தென் டிரைவ்டு யூனிட் இருந்தாலும், இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு யூனிட்ல வராத ஒரு சில யூனிட் இருக்குது. அப்போ இது ரெண்டுலையுமே வராத அந்த ஒரு சில யூனிட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்ளிமெண்டரி யூனிட். இது மட்டுமே போதாது பிசிக்கல் குவான்டிட்டி டிஃபைன் பண்றதுக்கு. இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டி ஆர் யூனிட் மட்டும் போதாது, இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு we need a supplementary. So the third type of unit is supplementary unit. Okay, அப்போ சப்ளிமெண்டரியில் என்னென்னலாம் இருக்கு? சப்ளிமெண்டரி யூனிட்ல we having 2 unit. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிள். ஆங்கிள் ஆர் பிளேன் ஆங்கிள் சிம்பிளா சொல்லுவாங்க. That is theta. It is denoted by theta or phi, generally theta. So அப்போ ஆங்கிள் எங்க வரும்? Okay, let us consider this circle, and I am marking 2 points. This is A, this is B. Now I am going to make a line with the center from these 2 points. பண்ணிட்டோம் அப்படின்னா, these 2 lines is meeting at the center and they are making some angle. This is theta. Okay, அப்ப இது தீட்டானா இது என்னவா இருக்கும்? இது என்னோட ரேடியஸ். இங்க ஏல இருந்து பிக்கு இருக்குல்ல, இது என்னது? இது என்னோட ஆர்க் லென்த். அப்ப தீட்டா ஆங்கிளை எப்படி டிஃபைன் பண்றாங்க? தீட்டா இஸ் arc length by radius. Theta is arc length by radius, and theta ஓட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the unit for this one is radian. சிம்பிளா என்னன்னு எழுதுவாங்க? radன்னு எழுதுவாங்க. Simply written as rad. So this is the theta. So theta always should be in radian. But in our regular example, நம்ம தீட்டாவை எதில் எடுப்போம்? டிகிரியில் எடுப்போம். ஸோ எப்பவுமே சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாத்துலையுமே நம்ம எதில் எடுப்போம்? டிகிரியில் எடுப்போம். ஒரு ஆங்கிள் இது இருக்குன்னு அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 360 சொல்லுவோம். ஓகே, பட் 360 அங்கே என்னது? டிகிரி. பட் எஸ்ஐ யூனிட் என்னது? இங்க ரேடியன். So how to convert from one system of unit to another one? So conversion பாத்தீங்க அப்படின்னா, pi radian is equal to 180 degree. அவ்வளவுதான். So this is the conversion. So ஒன்னுல இருந்து ஒன்னுக்கு நாம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ரேடியன் வேணும் அப்படின்னா, ஒரு ரேடியன் is 180 divided by 5 degree. ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டிகிரி வேணும்னு என்ன பண்ணணும்? 1
degree is equal to 180 radian. இங்க phi ஓட வேல்யூ என்ன 3.14. phi ஓட வேல்யூ என்ன 3.14. இத போடிங்க அப்படினா நீங்க கன்வர்ட் பண்ணிக்கலாம். So this is the conversion. And then இந்த டிகிரியிலேயே நமக்கு சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. That is 1 degree is equal to 60 minute. Okay, இது degree, இது minute. And then 1 minute is equal to 60 seconds. Okay, so calculation partல எங்கயாவது வந்தது அப்படினா நாம இத யூஸ் பண்ணிக்கலாம். Okay, fine. So this is all about the conversion of radian into degree. So first supplementary unit என்ன நமக்கு angle. So angle ஓட unit என்ன radian, and the formula is arc length by radius. Second one, supplementary unitல first one என்னது angle, second one என்ன solid angle. And denoted by ohm, and ohm குள்ள ஃபார்முலா என்னவா இருக்கும்? இப்போ ஆங்கிளை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு கர்வ் மட்டும் எடுத்தோம். இப்போ சாலிட் ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் ஏரியா ஆர் பர்டிகுலர் ஏரியாவை நம்ம எடுப்போம். இன் திஸ் கேஸ் லெட் அஸ் கன்சிடர் தி ஹோல் சர்க்கிள். இந்த ஹோல் சர்க்கிளை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் இங்க இருக்குது, அதை என்ன பண்றேன் அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணிடுறேன். இங்க 2 டைமென்ஷன்ல என்ன பண்ணோம், ஒரு ஆர்க் லென்த் இருந்தது. இந்த ஆர்க் லென்த் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து என்ன பண்ணோம், ரேடியஸ்ல கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இத இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். அப்ப இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்றோம், சோ இது என்னது ஆர்க் லென்த், இது ரேடியஸ், இது ஆர்க் லென்த், இத நம்ம தீட்டான்னு சொல்றோம். இப்போ இங்க சாலிட் ஆங்கிளுக்கு நான் என்ன பண்ண போறேன், I am going to consider the entire circle. இந்த என்டையர் சர்க்கிளை இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், எல்லாத்தையுமே கொண்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ண போறேன். அப்போ இங்க ஃபுல்லா இருக்குது, இத ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், இங்க ஃபுல்லா இருக்குது, இத ஃபுல்லா என்ன பண்றேன், ஒரு இடத்துல கொண்டு வந்து கன்வெர்ஜ் பண்றேன். இங்க நான் என்ன பண்ணேன், இந்த ஆர்க் லென்த் மட்டும் இருந்தது, இத ஒரு இடத்துல கொண்டு வந்து கன்வெர்ஜ் பண்றேன். ஓகே, இங்க நான் என்ன பண்றேன், என்டையர் ஏரியாவை என்ன பண்றேன், அப்படியே ஒரு இடத்துல கொண்டு வந்து கன்வெர்ஜ் பண்றேன். அப்ப இது இந்த இடத்துல இட் வில் மேக் some angle. இந்த ஆங்கிள் தான் என்னது, சாலிட் ஆங்கிள். புரிஞ்சதா? ஓகே, சோ அப்போ சாலிட் ஆங்கிளை எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதுக்குள்ள ஃபார்முலா என்ன? The formula for solid angle, that is alpha is equal to area divided by radius square. Area divided by radius square. Area என்னது, இந்த whole area. இது radius. So area divided by radius square is solid angle. அப்ப இதுக்குள்ள யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெரேடியன். Steradian simply denoted by SR. So these two are supplementary unit. So SI unit we are having 7 fundamental unit, 2 supplementary unit, and then we have n number of derived unit. Okay, and the unit for angle is radian, unit for solid angle is steradian, and radian and degree there is a relation, and the relation use பண்ணி நாம என்ன பண்ணிக்கணும், இங்க நாம கொண்டு வரணும். Okay, fine. So this is all about the SI unit or international system of unit. Okay, so இது ரொம்ப பேசிக். இதுல இருந்து நமக்கு ஒரு போர்டு எக்ஸாமுக்கோ ஆர் நீட்டுக்கு ஜேஇக்கோ கொஸ்டின் வராது. பட் இது தெரிஞ்சிருந்தா தான் நாம என்ன பண்ண முடியும், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் கரெக்டா. ஏன்னா ஒரு சில இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது டிஸ்டன்ஸை சென்டிமீட்டர்ல கொடுப்பாங்க. ஓகே, மாச கிராம்ல கொடுப்பாங்க, டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்ல கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், நாம எல்லாத்தையுமே அதை கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ எல்லாமே எதுல இருக்கணும், எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த கன்வர்ஷன் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரே ப்ரிஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால 1 மில்லி மீட்டர், ஸோ அதை என்னன்னு போட்டிருப்பாங்க 1 mm போட்டா என்னது 10⁻³ மீட்டர். அப்போ 1 மில்லி கிராம் ஆர் 1 மில்லி அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னது 10⁻³
நெக்ஸ்ட் என்னது 1 சென்டிமீட்டர். ஸோ சிம்பிளி இங்கே எழுதிடலாம் 1 சென்டிமீட்டர்னு வந்து என்னது 10 to the power -2 மீட்டர். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நமக்கு வேற என்ன இருக்கும் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அடுத்து என்னது மைக்ரோ 1 மைக்ரோமீட்டர் வந்துருச்சுன்னா இங்க என்னது 10 to the power -6 மீட்டர். 1 நானோமீட்டர்னு வந்துருச்சுன்னா நம்ம இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் 10 to the power -9 மீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது கன்வர்ஷன். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட் வந்துச்சுன்னா என்னது அதை அப்படியே மாத்திக்க வேண்டியதான். இப்போ 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு வந்துச்சுன்னா எவ்வளவு மீட்டர் 1000 மீட்டர். ஓகே, இந்த மாதிரி கன்வர்ஷன் நமக்கு தேவைப்படும். அதை நீங்க பார்த்துக்கலாம். 1 மெகா அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்னது 10 to the power 6. இது என்னது 10 to the power 3 மீட்டர் 1 மெகா. 1 ஜிகான்னு வந்துருச்சுன்னா என்னது 10 to the power 9. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கன்வர்ஷன். ஸோ நமக்கு எல்லாமே எதில் இருக்கணும் மீட்டர்ல தான் இருக்கணும், மாஸ்னா கிலோகிராம்ல தான் இருக்கணும், அண்ட் தென் டைம்னா செகண்ட்ல தான் இருக்கணும். அந்த கன்வர்ஷனை நீங்க பார்த்துக்கோங்க. 1 ஹவர்னா எவ்வளவு செகண்ட் வரும் 3600 செகண்ட் வரும். ஓகே, ஸோ அதை நீங்க அந்த கன்வர்ஷன் இப்போ பாருங்க 1 ஹவர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எவ்வளவு இருக்கும் 60 மினிட் இருக்கும். 60 மினிட்ல எவ்வளவு இருக்கும் 60 செகண்ட் இருக்கும். அப்போ இது என்ன ஆகுது 3600 செகண்ட் இஸ் 1 ஹவர். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க நம்மளோட வேல்யூவை எந்த யூனிட்லனாலும் கொடுக்கலாம். பட் நாம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ எல்லாமே எதுல இருக்கணும் எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்கணும். ஸோ அதுல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி எஸ்ஐ யூனிட், ஃபண்டமெண்டல், டிரைவ்ட் அண்ட் சப்ளிமெண்டரி யூனிட். கிளியர்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ as I told earlier, this is only for introduction part. This is only a basic one. இதுல இருந்து क्वेश्चन வருமா அப்படின்னா ஜெனரலா வராது. ஸோ அப்போ क्वेश्चन வர்ற பார்ட் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம அடுத்தல பார்க்க போற அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் டைமென்ஷன். Fine. So dimension na enna? It is the power of a physical quantity in fundamental quantity. Okay. Fine. So the nama discuss பண்ணும்போது discuss பண்ணிட்டு and then I will explain. So it will be very clear to you. Dimension are the power, dimension of a physical quantity are the power of fundamental quantity ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை எழுதிடலாம். dimensions of physical quantity in the definition. So dimension of a physical quantity is the power of fundamental quantity. இது definition அப்படியே இருக்கட்டு. ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது it will be very clear. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்தோம். அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கும் we are going to have a dimension. ஸோ என்னென்னலாம் பார்த்தோம் சொல்லுங்க. எதெல்லாம் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம் மாஸ், செகண்ட் என்ன பார்த்தோம் லென்த், தேர்ட் என்ன பார்த்தோம் டைம், ஃபோர்த் என்ன பார்த்தோம் டெம்பரேச்சர், and then current, electric current, then luminous intensity, கடைசி என்னன்னு பார்த்தோம் amount of substance. ஓகே, ஸோ இதான் நம்ம பார்த்தோம் அந்த
7 fundamental unit. இந்த 7 fundamental unitக்கு நாம இப்போ என்ன பார்க்க போறோம்? Dimension பார்க்க போறோம். And dimension of mass என்னது? Capital M. Dimension of length என்னது? Capital L. Dimension of time என்னது? T. Dimension of temperature என்னது? Kelvin. Or தீட்டாவும் ஒரு சில இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. கரண்ட் என்னது? ஆம்பியரை யூஸ் பண்ணலாம் ஆர் ஐயை யூஸ் பண்ணலாம். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, அதனால சி மட்டும்தான். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். அண்ட் ரிமெம்பர், டைமென்ஷன் எப்பவுமே இதில் தான் எழுதணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம டைமென்ஷன் ஃபார் ஆல் தீஸ் திங், மாஸ், லென்த், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், luminous intensity and amount of substance. So இது எல்லாமே என்னது? நம்மளோட டைமென்ஷன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் பேசிக், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்டை வச்சு டிரைவ்டு யூனிட்டுக்குள்ள, டிரைவ்டு குவான்டிட்டிக்குள்ள எல்லாத்துக்குமே எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க இது எல்லாமே டைமென்ஷன். அப்போ இதுதான் பேசிக். அப்போ இந்த பேசிக் இருந்ததுன்னா வேற எந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இல்லையா? ஏன்னா இதுதான் என்னது? பேசிக், ஃபண்டமெண்டல். இதுல இருந்து நாம எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனையும் நாம டிரைவ் பண்ணலாம். ஸோ டிரைவ் பண்ணலாமா? ஸோ அங்க பார்த்த அதே எக்ஸாம்பிள் இங்க எடுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம்? வெலாசிட்டி. ஸோ அப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை, ஃபார்முலா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னது? அது லென்த். அப்போ எல் டிவைடட் பை டைம் என்னது? டி. அப்போ இது என்ன ஆகும்? எல் பவர் 1 டி பவர் -1. ஓகேவா? அண்ட் தென் டைமென்ஷன் எப்பவுமே என்ன ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா, மாஸ், லென்த், டைம், இந்த ஆர்டர்ல தான் நம்ம எழுதுவோம். அப்ப இங்க மாஸ் இருக்கானா? மாஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும்? அதோட பவர் 0, எல்லோட பவர் 1. ஸோ இப்படிதான் வெலாசிட்டிக்குள்ள டைமென்ஷனை நாம கால்குலேட் பண்றது. அடுத்து வேற எதுக்குள்ள டைமென்ஷனை நம்ம பார்க்கலாம்? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னன்னு பார்த்தோம்? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்குள்ள டைமென்ஷன் என்ன? மாஸ் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1 டிவைடட் பை டி. அப்போ இது என்ன ஆகும்? m பவர் 0, l பவர் 1, t பவர் -2. ஸோ இது என்னது? ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்குள்ள ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் என்னது? m. அப்போ இது m. ஆக்சலரேஷனுக்குள்ளது என்னது? m power 0, l power 1, t power -2. ஸோ அப்போ ரெண்டே சேர்த்தோம்னா என்ன ஆகும்? m power 1, l power 1, t power -2. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, இப்போ இதோட டெஃபினிஷனை பாருங்க. இட் வில் பி வெரி கிளியர். டெஃபினிஷன் என்ன எழுதியிருக்கிறோம்? டைமென்ஷன் ஆஃப் a physical quantity is the power of fundamental quantity. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு என்ன வந்திருக்குது? ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன வந்திருக்குது? m l t பவர் -2, m l t பவர் -2. அப்போ இந்த ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 1, 1, -2. ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்னது? மாஸ், செகண்ட் என்னது? லென்த், அடுத்து என்னது? டைம். அந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ஆர்டரை மாத்திரக்கூடாது. எம்எல்டி, சிம்பிளா எம்எல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாருங்க, ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 1, 1, -2. அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். டைமென்ஷன் ஆஃப் a physical quantity, that is dimension of a force is the power of fundamental quantity. ஸோ எம்ங்கிறது என்னது? மாஸ், எல்ங்கிறது என்னது? லென்த், டைம்ங்கிறது என்னது? டி. அதோட பவர் என்ன? அதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் நத்திங் பட் பவர் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, ஃபைன். ஸோ டைமென்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப டைமென்ஷன், அந்த டெஃபினிஷன்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் டைமென்ஷனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வில் கிரியேட் மோர் இன்ட்ரெஸ்ட். ஃபைன்.
ஸோ இதுதான் டைமென்ஷனுக்குள்ள ஃபார்முலா. இப்போ டைமென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து ஒரு சில எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், எல்லா குவான்டிட்டிக்குமே டைமென்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு நாம சொல்ல முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள், எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிக்குமே யூனிட் இருக்கா அப்படின்னு கேட்டா யூனிட்டே இல்லாத பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூனிட்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. எதை சொல்லலாம்? ஸ்ட்ரெயின். ஆமாவா இல்லையா? ஸ்ட்ரெயினுக்குள்ள ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த்தோட யூனிட் என்னது? லென்த் மீட்டர். இங்கே என்னது? மீட்டர். ஸோ மீட்டர் மீட்டர் வில் கெட் கேன்சல். ஸோ நோ யூனிட். ஆமாவா இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகே, relative density குள்ள ஃபார்முலா என்ன? density of a material divided by density of water. ஓகே, சோ அப்போ density இங்க என்ன இருக்கும்? no unit தான் இருக்கும். another one என்னது? refractive index. refractive index குள்ள ஃபார்முலா என்ன? velocity of light in vacuum divided by velocity of light in any medium. ஸோ இதோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், இதோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இங்க என்ன இருக்கும்? நோ யூனிட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்ப பாருங்க, இது எல்லாத்துக்குமே எது இல்ல? யூனிட் இல்ல. அப்ப யூனிட் இல்லைன்னா டைமென்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ யூனிட்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி will also have no dimension. So unitless physical quantity அப்படின்னா they are dimensionless. இதுக்கு டைமென்ஷன் இருக்காது. அப்போ இந்த ஸ்ட்ரெயினோட டைமென்ஷன் கேட்டா என்ன எழுதுவோம்? m power 0, l power 0, t power 0. The same thing for everything. m power 0, l power 0, t power 0. So this is the dimension because they don't have any dimension. அப்போ டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம்? it is a power. அப்போ இதுக்கு டைமென்ஷனே இல்லைன்னா எது இருக்காது? பவரே இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. எல்லா குவான்டிட்டிக்குமே டைமென்ஷன் இருக்குமானா சொல்ல முடியாது, டைமென்ஷன் இருக்காது. ஸோ அப்போ எது ஃபர்ஸ்ட் என்னது? எது எதுக்கெல்லாம் யூனிட் இல்லாம இருக்குதோ அதுக்கு எல்லாமே என்ன இருக்காது? டைமென்ஷனும் இருக்காது. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, யூனிட் இருக்கு ஆனா டைமென்ஷன் இருக்காது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். யூனிட் இல்லைன்னா டைமென்ஷன் இல்லை, இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து என்ன இருக்குது? யூனிட் இருக்கும் ஆனா எது இருக்காது? டைமென்ஷன் இருக்காது. So second one, it will have a unit, physical quantity has unit but no dimension. It has unit but has no dimension. First one என்னது இந்த கேட்டகரியில? ஆங்கிள். ஆங்கிளுக்கு என்ன யூனிட்? ரேடியன். பட் அதுக்கு டைமென்ஷன் இருக்குமா? டைமென்ஷன் கிடையாது. அப்ப ஆங்கிள் தட் இஸ் தீட்டா இஸ் a dimensionless quantity. Similarly, solid angle that is omega, அதுக்கு என்ன இருக்காது? டைமென்ஷன் கிடையாது. ரீசன் இஸ் வெரி சிம்பிள். ஆங்கிளுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஆர்க் பை ரேடியஸ். ஆர்க் என்னது? லென்த். ரேடியஸ் என்னது? லென்த். லென்த் பை லென்த் கேன்சல் ஆயிரும். இது என்னது? ஏரியா எல் ஸ்கொயர். கீழே என்னது? ரேடியஸ் ஸ்கொயர். சிம்பிள். ரீசன் இஸ் வெரி சிம்பிள். இதுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஆர்க் பை ரேடியஸ். அப்ப ஆர்க் என்னது? இதுதான் ஆர்க். இதை நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம்? எவ்வளோ மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப அதோட டைமென்ஷன் என்ன? லென்த். ரேடியஸ் இது என்னது? அதுவும் லென்த். இது கேன்சல் ஆயிரும். அப்ப இதோட டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன்லெஸ். m power 0, l power 0, t power 0. சிமிலர்லி சாலிட் ஆங்கிளுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? ஏரியா டிவைடட் பை radius square. Area length into length L square. Radius square L square. ரெண்டு கேன்சல் பண்ணிரும். ஸோ இதுவும் யூனிட்லெஸ். m power 0, l power 0, t power 0. ஓகே, ஸோ எது எதுக்கெல்லாம் யூனிட் இல்லையா அதுக்கு டைமென்ஷன் இருக்காது. பட் சப்ளிமெண்டரி யூனிட்டுக்கு யூனிட் இருக்கும் ஆனா என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது.
இது இம்பார்ட்டன்ட். எது எதுக்கு டைமென்ஷன் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ யூனிட்டே இல்லைன்னா டைமென்ஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்னன்னு பார்த்தோம், ஒரு சில யூனிட்டுக்கு என்ன இருக்கும், யூனிட் இருக்கும். ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்கும், ஆனா என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட்னா என்ன, எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் சம் டேர்ம் போடுவாங்க. இது என்னன்னு சொல்லுவோம், e பவர் எக்ஸ்னு சொல்லலாம். அப்போ வித்தின் பிராக்கெட் என்ன வருதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் ஆர்கியூமெண்ட் ஹேஸ் நோ டைமென்ஷன். ஸோ இது என்னது, இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ அதுக்கு என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. சிமிலர்லி log or ln x, log x, sin x, sin cos, இது எப்படி வந்தாலும் சரி வித்தின் பிராக்கெட்ல வர்ற இந்த இதுக்கு என்னது இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. ஓகே, sin ஆஃப் தீட்டா, cos ஆஃப் தீட்டா, தீட்டா என்னது ஆங்கிள் நாம பார்த்தோம், ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆர்குமெண்ட்ல எது வந்தாலும் அது என்னவா தான் இருக்கணும், ஆங்கிளா தான் இருக்கணும். ஆங்கிளுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ sin 30 கிராம்னு நம்ம எழுத மாட்டோம்ல, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சைன் போட்டோம்னா சைனுக்குள்ள என்னதான் வரணும், 30 டிகிரின்னு தான் வரணும். ஆங்கிள் தான் நம்ம இங்க போடுவோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுத மாட்டோம், சைன் 30 kgன்னு எழுத மாட்டோம், ஆமாவா இல்லையா? ஸோ அப்ப இங்க வர்றது எல்லாமே என்னது, ஆங்கிள் தான். அப்ப இது ஆங்கிளா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னது கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லான், லாகுக்குள்ள என்ன வரும், நம்பர் தான் வரும். log 100 பேஸ் e ஆர் 10 என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா லாகுக்கு அப்புறம் என்னதான் வரும், இதே மாதிரி தான். லாகுக்கு அப்புறம் நம்ம என்னதான் போடுவோம், 100 பேஸ் என்னவா இருக்கலாம், ஈயாவும் இருக்கலாம் 10ஆவும் இருக்கலாம். ஸோ இதுல கொண்டு வந்து 1000 மீட்டர் கிலோகிராம் செகண்ட்னு போட மாட்டோம், இது நம்பர் மட்டும்தான். ஸோ அதனால நம்பருக்கு என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இஃப் எனிதிங் இஸ் ரிட்டன் இன் பவர், 10 to the power என்னதான் போடுவோம், 2 தான் போடுவோம். 10 to the power 3 தான் போடுவோம். எங்கேயுமே 10 to the power 3 செகண்ட்னோ 3 கிலோகிராம்னோ ஆர் 3 என்னது மீட்டர்னு போட மாட்டோம், ஆமாவா இல்லையா? ஸோ இஃப் எனிதிங் இஸ் ரிட்டன் இன் பவர், இந்த மாதிரி பவர்ல வந்துருச்சுன்னா இந்த பவர்ல வர்ற இந்த டேர்முக்கு என்ன இருக்காது, நோ டைமென்ஷன். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டைமென்ஷன்ல கண்டிப்பா போர்டு எக்ஸாம்லையும் நீட் ஜேஇல கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது பேசிக். ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்தெந்த குவான்டிட்டிக்கு எல்லாம் எனக்கு என்ன இருக்கு, டைமென்ஷன் இருக்கு, எந்தெந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டைமென்ஷன். And dimension always represented in a square bracket. It is always in the form of MLT. Order is important. Order change பண்ணிர கூடாது. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். இதுல இருந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் ஜேஇ நீட்ல கேட்ட எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஓகே, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பேசிக்கை வச்சுட்டு நம்ம எப்படி இதுல டைமென்ஷன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்ப பாருங்க, வெலாசிட்டியோட டைமென்ஷன் கேக்குறாங்க அப்படின்னா வெலாசிட்டிக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டோம், வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். சோ அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு L ல இருக்கும், டைம் எதுல இருக்கும், T ல இருக்கும். அப்ப எனக்கு என்ன இருக்குது, LT - 1 பவர் 1 போடலாம், அது போடாம விடலாம். ஓகே, எது போடலாம் அப்படின்னா பவர் 1ங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நமக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி எந்த ஒரு டேர்மை கொடுத்தாலும் நாம ஐடென்டிஃபை இது கால்குலேட் பண்ணி அதோட டைமென்ஷனை எழுதிடுவோம். இப்போ நமக்கு எது எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இல்லை, எந்தெந்த டேர்முக்கெல்லாம் டைமென்ஷன் இல்லை நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க என்ன கொடுக்குறான் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ் இன்டு ஏ, exponential x into a, where x is where, so example 1, where
x is displacement. Find the dimension of A. Find the dimension of இங்கே ஏங்கிறது ஆக்சலரேஷனை நாம மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம், சி எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் சி கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ நமக்கு என்ன தெரியும், இதுக்கு உள்ள இந்த ஆர்குமெண்ட்டுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஸோ அப்போ சொல்யூஷன், தி டைமென்ஷன் ஆஃப் xc is 0. So xc ஓட டைமென்ஷன் என்ன, it is a xc is a dimensionless quantity. என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. அம்மாவளே, ஏன்னா அது எதுக்குள்ள இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. பிராக்கெட்டுக்குள்ள இருந்தா என்னது, அது ஆர்குமெண்ட். அப்ப இது ரெண்டுக்கும் டைமென்ஷன் கிடையாது. ரெண்டையும் சேர்த்து வர்றதுக்கு என்னது கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ பாரு, எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டான், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பாருங்க, எக்ஸ் சி, எக்ஸ்ங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட டைமென்ஷன் என்னது, எல். இது என்னது, சி. ஓகே, இப்போ அதுக்கு என்ன இருக்காது, டைமென்ஷனே இருக்காது. எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 0. ஏன்னா இது என்னது, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. எக்ஸ் சி, xc ஓட டைமென்ஷன் என்னது, டைமென்ஷன்லெஸ் 1. அடுத்து இதெல்லாம் நமக்கு என்ன வந்துரும், இந்த x என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால அதுக்கு L வந்துரும். இது இதோட டைமென்ஷனை தான் கால்குலேட் பண்ண போறோம். m பவர் 0, L பவர் 0, T பவர் 0. சோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் C இஸ் m பவர் 0. இந்த L அங்க போகும்போது என்ன ஆயிரும், L பவர் -1, T பவர் 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு உள்ள டேர்முக்கு டைமென்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வந்தாதான் என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. எக்ஸ்போனென்ஷியல் பவர் xc-னா x-க்கு டைமென்ஷன் இருக்கும், c-க்கு டைமென்ஷன் இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர்றதா என்னது, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியா இருக்கும். ஓகே. சோ அதனால அதுல இதுக்குள்ள வந்தாலே அந்த குவான்டிட்டிக்கு எல்லாத்துக்குமே டைமென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. அனதர் எக்ஸாம்பிள், log of என்ன போட்டுக்கலாம், mt, log of mt, where t is time, where t is time. Find dimension of என்னது, m ஓட டைமென்ஷன் கேட்குறான். ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற என்ன போட்டுக்கலாம், O போட்டுக்கலாம். Find the dimension of O கேட்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், நமக்கு என்ன தெரியும், இதுதான் என்னது, ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டை சேர்த்து பார்க்கும்போது என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் O into T, இது ரெண்டுக்கும் உள்ள டைமென்ஷன் என்னது, 0. m பவர் 0, L பவர் 0, T பவர் 0. இப்போ எனக்கு O வேணும். இது என்னது, டைம். டைம்னா என்ன ஆகும், T ஆயிரும். the same thing. So அப்போ the dimension of O என்ன ஆயிரும், m பவர் 0, L பவர் 0, T பவர் -1. clear? So அந்த ஆர்குமெண்ட்டுக்கு மொத்தமா சேர்க்கும் போது தான் டைமென்ஷன் இல்லாம இருக்கும். தனித்தனியா பார்க்கும்போது it may have dimension. பட் எல்லாத்தையும் அந்த ஆபரேஷன் பண்ணும்போது என்ன ஆயிரும், காமனா வரும்போது அதுக்கு டைமென்ஷன் இல்லாம போயிடும். ஓகே. சோ திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் தி டைமென்ஷன். ஓகே. இப்போ நாளைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ள போவோம். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னது, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டி. ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகே. ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டியை யூஸ் பண்ணி எப்படி நாம ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணலாம், அதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டி இருக்குது. அப்புறம் என்னது, அதோட அப்ளிகேஷன், ஒரு கிவன் ஈக்குவேஷன் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றது, ஆர் ஒரு டெரிவேஷன், ரிலேஷன் பிட்வீன் த பிசிக்கல் குவான்டிட்டியை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு கிளாஸ்ல நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எது எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கு, எது எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க.
ஒரு டைம் சும்மா அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கோங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் enough. So tomorrow we will continue the dimensional analysis and we will be completing the dimensional analysis. So definitely NEET and JEE ல dimensional analysis ல இருந்து ஒரு question இருக்கும். Okay, so dimensional analysis video நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா whether it is NEET or JEE எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஒரு போர்டு எக்ஸாமா இருந்தாலும் இதுல கொஸ்டின் வந்தா 100% நீங்க கரெக்டான மார்க் வாங்குவீங்க. ஸோ நாளைக்கு இதை பார்த்துட்டு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல ப்ரீவியஸ் NEET அண்ட் JEE என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிசிக்ஸ்ல நம்ம கண்டினியூஸா இனிமேல் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.